டீசல் விலை குறைப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள லாரி உரிமையாளர் சம்மேளனம் விலை நிர்ணய உரிமையை மத்திய அரசே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. மத்திய அரசு டீசல் விலையை வெள்ளியன்று நள்ளிரவு முதல் லிட்டருக்கு ₹2.25 குறைத்தது. இந்த விலை குறைப்பிற்கு லாரி உரிமையாளர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் நல்லதம்பி, கடந்த 36 மாதங்களாக பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது முதன்முறையாக கடந்த 2 வாரங்களில் 2 முறை டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளதாகவும், விலை நிர்ணய உரிமையை மத்திய அரசே தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இன்றைய தினம் எண்ணெய் நிறுவனங்கள் 1 லிட்டர் டீசலுக்கு ₹2.25 விலை குறைத்திருப்பதை என்பதை மாநில லாரி சம்மேளனம் சார்பாக வரவேற்கிறோம். ஆனால் வருங்காலங்களிலே இந்த விலை குறைப்பு அறிவிப்பினை மத்திய அரசு தன் கட்டுப்பாட்டிலிருந்து எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதை காரணம் காட்டி இனி டாலர் ஏறிவிட்டது இறங்கிவிட்டது என்று எண்ணெய் நிறுவனங்கள் தன்னிச்சையாக விலை ஏற்றுவதற்கும் இறவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் கொண்டது. எனவே மத்திய அரசானது இந்த விலை நிர்ணய கட்டுப்பாட்டினை தன்னுடைய கையிலே வைத்திருக்க வேண்டும் என்பதை மாநில வற்புறுத்துகிறோம். மத்திய அரசானது இந்த விலை குறைப்பது மட்டும் மனதில் கொள்ளாமல் சர்வதேச எண்ணெய் விலை என்ன இருக்கின்றதோ அதை மனதிலே கொண்டு அதற்கேற்றவாறு விலை நிர்ணயிக்கின்ற உரிமையை மத்திய அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்பது மாநில சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதனிடையே குறைக்கப்பட்ட விலைக்கேற்ப மாநில அரசும் சேவை வரியை குறைக்க வேண்டும் என்றும் நல்லதம்பி கோரிக்கை விடுத்துள்ளார்.